வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு புதிய கோவிலின் கதைகளையும் அற்புதங்களையும் கண்டுபிடிப்போம். சவாரியா சேத் கோயில் சன்வாலியாஜி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவின் ராஜஸ்தானின் சித்தோர்கர் மாவட்டத்தில் உள்ள மண்டபியா கிராமத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய கோயிலாகும். இக்கோயில் ஆன்மீக சாரத்திற்காக மட்டுமின்றி அதைச் சுற்றியுள்ள வளமான புராணங்கள் மற்றும் வரலாற்று கதைகளுக்காகவும் பக்தர்களின் இதயங்களில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளது. சவாரியா சேத் என்ற வார்த்தை பகவான் கிருஷ்ணனுக்கான உள்ளூர் வணக்கத்தை பிரதிபலிக்கிறது. அவருடைய பிரியமான கருமையான நிறம் மற்றும் கருணைத்தன்மையை வலியுறுத்துகிறது. சவாரியா சேத் கோவிலின் கதை 1840ஆம் ஆண்டு மண்டபியா கிராமத்தில் வசிக்கும் போலராம் குர்ஜார் என்ற எளிய பால்காரருடன் தொடங்குகிறது. புராணத்தின்படி போலராமுக்கு ஒரு தெளிவான கனவு இருந்தது. அங்கு கிருஷ்ணர் கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தோண்டுமாறு அறிவுறுத்தினார். தெய்வீக வெளிப்பாட்டிற்கு உறுதியளித்தார். ஆர்வமும் உத்வேகமும் கொண்ட போலராம் தனது கனவை கிராம மக்களிடம் பகிர்ந்து கொண்டார். அவர்கள் முதலில் சந்தேகம் கொண்டிருந்தாலும் நியமிக்கப்பட்ட இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்ய ஒப்புக்கொண்டனர். பூமி தோண்டப்பட்ட போது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு செய்யப்பட்டது. 4 அழகான கிருஷ்ணரின் சிலைகள் தரையில் இருந்து வெளிப்பட்டன. ஒவ்வொரு சிலையும் கருங்கல்லால் செதுக்கப்பட்டு அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்த தெய்வீக ஒளியை வெளிப்படுத்தியது. கிராம மக்கள் இதை பகவான் கிருஷ்ணரின் வெளிப்பாடாக உணர்ந்து இந்த சிலைகளை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்தனர். சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதையடுத்து அவை வைப்பதில் வகுப்புவாத முடிவு எடுக்கப்பட்டது. 4 சிலைகளில் மிகப்பெரியது பட்சோடா கிராமத்தில் புரா பகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் நிறுவப்பட்டது. சன்வாலியா சேத் பண்டைய கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோயில் சவாரியா சேத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 3 முக்கிய கோயில்களில் மிகவும் பழமையானது. மிகச்சிறிய சிலை போலராம் குர்ஜரால் மண்டாபியா கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அவர் அதை தனது வீட்டில் நிறுவி வழிபடத் தொடங்கினார். காலப்போக்கில் இந்த சிலை மாண்டபியா கோயிலின் மைய உருவமாக மாறியது. இப்போது சன்வாலியா சேத்தின் முதன்மை ஆலயமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 3வது சிலை பிரகத்யஸ்தல் மந்திர் என்று அழைக்கப்படும் அசல் கண்டுபிடிப்பு இடத்தில் வைக்கப்பட்டது. இருப்பினும் 4வது சிலை அகழ்வாராய்ச்சியின் போது உடைக்கப்பட்டு அதே இடத்தில் மரியாதையுடன் மீண்டும் புதைக்கப்பட்டது. இக்கோயில் அதன் ஆன்மீக கவர்ச்சியை சேர்க்கும் புராணங்கள் மற்றும் புராணங்களில் மூழ்கியுள்ளது. மிகவும் விரும்பப்படும் கதைகளில் ஒன்று கிருஷ்ணர் தனது தொழிலில் சிரமப்படும் ஒரு பணக்கார வணிகரின் கனவில் தோன்றுவது. வணிகர் அவரது கனவில் கிருஷ்ணரை தனது வணிக கூட்டாளியாக ஆக்கினால் செழிப்பு ஏற்படும் என்று பகவான் கிருஷ்ணரால் உறுதியளிக்கப்பட்டார். தெய்வீக தலையீட்டிற்கு நன்றியுள்ள வணிகர் கிருஷ்ணரை சவாரியா சேத் என்று குறிப்பிடத் தொடங்கினார். இது செல்வத்தின் இறைவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை பரவலாகிவிட்டது. இன்றும் கூட பல தொழிலதிபர்கள் சவாரியா சேத்தை அவர்களின் தெய்வீக வணிக கூட்டாளியாக கருதுகின்றனர். அவர்களின் வெற்றிக்கு அவரது ஆசீர்வாதங்களே காரணம். உண்மையான மனதுடன் சவாரியா சேத்துக்கு செய்யப்பட்ட காணிக்கைகள் பன்மடங்கு திரும்பக் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நம்பிக்கை சவாரியா சேத்தை வணிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக்கியுள்ளது. அவர்கள் அவரை பெரும்பாலும் தெய்வீக வணிக கூட்டாளியாக கருதுகின்றனர். கோவிலுக்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் நன்கொடையாக வந்து கோவில் பராமரிப்பு மற்றும் பல்வேறு தொண்டு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மற்றொரு குறிப்பிடத்தக்க புராணக் கதை கிருஷ்ணரின் புகழ்பெற்ற பக்தரான மீராபாய்க்கு இணைக்கப்பட்டுள்ளது. மீராபாய் தனது அலைந்து திரிந்தபோது சன்வாலியா சேத்தின் சிலையைக் கண்டதாகவும் அதன் தெய்வீக வசீகரத்தால் மிகவும் கவரப்பட்டதாகவும் அதன் முன் பக்தியுடன் நடனமாடி பாடியதாகவும் நம்பப்படுகிறது. மீராபாய் உடனான இந்த தொடர்பு கோயிலுக்கு வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை சேர்க்கிறது. புராணத்தின்படி இந்த சிலைகளை அவுரங்கசீப்பின் படையில் இருந்து பாதுகாக்க புனித தயாராம் மறைத்து வைத்தார். அவர் பாங்கர் பாட் சோடாவில் உள்ள ஒரு ஆலமரத்தின் கீழ் அவற்றை புதைத்தார். போலராம் குர்ஜரின் கனவில் முன்னறிவிக்கப்பட்ட சிலைகள் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டன. சவாரியா சேத் கோயில் ராஜஸ்தானி கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கோவிலின் சுவர்கள் மற்றும் தூண்கள் இந்து புராணங்களின் காட்சிகளை சித்தரிக்கும் சிக்கலான செதுக்கல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் தரையானது இளஞ்சிவப்பு, வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்களின் மாசற்ற கலவையாகும். இது ராஜஸ்தானின் துடிப்பான கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. பிரதான கருவறையில் சன்வாலியா சேத்தின் கருங்கல் சிலை உள்ளது. இது மில்லியன் கணக்கான யாத்ரீகர்களின் பக்தியின் மையப்புள்ளியாக உள்ளது. பெருகி வரும் பக்தர்களுக்கு ஏற்றவாறு பல ஆண்டுகளாக கோயில் வளாகம் பல விரிவாக்கங்களுக்கு உட்பட்டுள்ளது.
1961ஆம் ஆண்டில் ஒரு பிரமாண்டமான கான்கிரீட் அமைப்பு அசல் சுமாரான ஆலயத்தை மாற்றியது. அதைத் தொடர்ந்து 1980களில் விரிவான கண்ணாடி வேலைப்பாடுகளுடன் மேலும் அழகுபடுத்தப்பட்டது. இக்கோயில் இப்போது ராஜஸ்தானின் மிக முக்கியமான யாத்திரை தலங்களில் ஒன்றாகும். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. மிகவும் புகழ்பெற்ற கோயில்களைப் போலவே சன்வாலியா சேத் கோயிலும் நாட்டுப்புற கதைகள் மற்றும் புனைவுகளின் செழுமையான நாடாக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த கதைகள் தலைமுறைகளாக கடத்தப்பட்டு கோவிலின் புராணத்திற்கு ஆழத்தையும் வண்ணத்தையும் சேர்க்கின்றன. ஒரு பிரபலமான புராணக் கதை குழந்தை இல்லாத தம்பதியரைப் பற்றி பேசுகிறது. அவர்கள் கோவிலில் ஆர்வத்துடன் பிரார்த்தனை செய்தனர். தங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்பட்டால் தங்கள் முதல் குழந்தையை இறைவனின் சேவைக்கு அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தனர். அவர்களின் விருப்பம் நிறைவேறியது. அவர்களின் வார்த்தைக்கு இணங்க அவர்கள் தங்கள் குழந்தையை கோயிலுக்கு வழங்கினர். அக்குழந்தை வளர்ந்து புகழ்பெற்ற பக்தனாக மாறி அசையாத பக்தியுடன் கோயிலுக்கு சேவை செய்தான். மற்றொரு புராணக் கதை ஒரு கொள்ளைக்காரனைப் பற்றி சொல்கிறது. அவர் குற்ற வாழ்க்கைக்குப் பிறகு கோவிலில் தஞ்சம் புகுந்தார். தெய்வீக ஒளியால் மூழ்கிய அவர் தனது தீய வழிகளை துறந்து தீவிர பக்தரானார். அவரது மாற்றம் மிகவும் கடினமான ஆத்மாக்களை கூட மீட்கும் கோயிலின் சக்தியின் அடையாளமாக மாறியது. இந்த கோயில் அதன் கட்டிடக்கலை அழகுக்காக மட்டுமல்ல, சன்வாலியா சேத்துக்கு காரணமான எண்ணற்ற அற்புதங்களுக்காகவும் அறியப்படுகிறது. மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்று நெய் கிணறு அதிசயம். அன்னக்கூட திருவிழாவின் போது மால்புவா, ஒரு பாரம்பரிய இனிப்பு, செய்வதற்கு தேவையான நெய், தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் குறைந்தபோது ஒரு முதியவர் தோன்றி அருகில் உள்ள கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுக்கும்படி பக்தர்களுக்கு அறிவுறுத்தினார். அதிசயமாக தண்ணீர் நெய்யாக மாறியது. திட்டமிட்டபடி திருவிழாவை நடத்த அனுமதித்தது. முதியவர் மறைந்தார். பக்தர்களை நம்புவதற்கு வழிவகுத்தது. பகவான் கிருஷ்ணரே அவர்களுக்கு உதவ வந்தார். 1992ஆம் ஆண்டு அப்போதைய ராஜஸ்தான் முதல்வர் பைரோன் சிங் ஷெகாவத் கோயிலுக்கு சென்றபோது மற்றொரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு நடந்தது. கோவில் மூடப்பட்ட போதிலும் அவர் வருகையின் சரியான நேரத்தில் கருவறையின் பூட்டு அதிசயமாக தானாக திறக்கப்பட்டது. சன்வாலியா சேத்தின் தெய்வீக இருப்பு பற்றிய நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தியது. சவாரியா சேத் கோயில் ஆண்டு முழுவதும் ஏராளமான திருவிழாக்கள் மற்றும் மத விழாக்களின் மையமாக உள்ளது. ஜென்மாஷ்டமி, ஹோலி, அன்னகூட் போன்ற முக்கிய பண்டிகைகள் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் வகையில் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன. ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்று கோவிலின் நன்கொடை பெட்டி திறக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் காணிக்கைகள் எண்ணப்படுகின்றன. நேர்மையான இதயத்துடன் செய்யப்படும் காணிக்கைகள் சன்வாலியா சேத் மூலம் பன்மடங்கு திரும்பப் பெறப்படுவதாக நம்பப்படுகிறது. இது கோயிலின் மகத்தான செல்வத்திற்கு பங்களித்தது. கோவிலின் வருமானம் சமயத் தேவைகளுக்கு மட்டுமின்றி பொது நலத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. கோயில் அறக்கட்டளை பள்ளிகள், மருத்துவமனைகள், சாலைகள் அமைத்தல், இலவச மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்தல், ஆதரவற்றோருக்கு நிதியுதவி வழங்குதல் உள்ளிட்ட தொண்டு நிறுவனங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. சவாரியா சேத் கோயில் ராஜஸ்தானில் உள்ள ஒரு முக்கிய யாத்திரை தலமாக மாறியுள்ளது. இந்தியா முழுவதிலுமிருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சவாரியா சேத் கோயிலுக்குச் செல்வது எளிது. அருகில் உள்ள ரயில் நிலையம் சித்தோர்கர் ஆகும். இது 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேருந்து, டாக்ஸி அல்லது சொந்த வாகனம் மூலம் கோயிலை அடையலாம். கோவிலில் இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தபோக் விமான நிலையம் அருகிலுள்ள விமான நிலையம் ஆகும். இந்த கோவில் ஜெய்ப்பூரில் இருந்து 338 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோவில் காலை 5:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், பின்னர் பிற்பகல் 2:30 முதல் இரவு 11 மணி வரையிலும் திறந்திருக்கும். நீங்கள் தங்கியிருக்கும் போது நீங்கள் பலமுறை கோயிலுக்குச் செல்லலாம். மேலும் நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை என்பது சிறந்த பகுதியாகும். மலிவு விலையில் தங்கும் வசதி, சாப்பாட்டுச் சேவைகள், மருத்துவம் உள்ளிட்ட யாத்ரீகர்களுக்கான வசதிகளை மேம்படுத்த கோயில் அறக்கட்டளை குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. மண்டாவியாவில் நூற்றுக்கணக்கான ஹோட்டல்கள் மற்றும் விருந்தினர் இல்லங்கள் உள்ளன. ஆனால் ஸ்ரீ சன்வாலியா மந்திர் மண்டல் மற்றும் விஹார் தர்மசாலாவில் தங்குவதற்கு நாங்கள் மிகவும் பரிந்துரைக்கிறோம். தனியார் ஹோட்டல்கள் ஒரு அறைக்கு நாள் ஒன்றுக்கு 400 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை வசூலிக்கலாம். யசோதா வியர் தரம்ஷாலாவில் வெறும் டபுள் பெட் ரூமுடன் இணைக்கப்பட்ட குளியலறையை பெறலாம். மேலும்
தரம்ஷாலா ஹாலில் வெறும் படுக்கையை முன்பதிவு செய்யலாம். கோயில் வளாகம் நவீன தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்கொண்டது. நேரில் பார்வையிட முடியாதவர்களுக்கு ஆன்லைன் தரிசனம் மற்றும் நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்புகிறது. சவாரியா சேத் கோயில் நம்பிக்கை, பக்தி மற்றும் தெய்வீக கருணையின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது. அதன் வளமான வரலாறு, புராண முக்கியத்துவம் மற்றும் அதிசய கதைகள் ஆகியவற்றுடன் இந்த கோவில் தொடர்ந்து மில்லியன் கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. சன்வாலியா சேத்தை சுற்றியுள்ள புராண கதைகள் அதன் கலாச்சார பாரம்பரியத்தை செழுமைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவரிடம் அடைக்கலம் தேடுபவர்களை கண்காணித்து ஆசீர்வதிக்கும் தெய்வீக பிரசன்னத்தின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன. நீங்கள் ஆசீர்வாதங்களை தேடும் பக்தராக இருந்தாலும் சரி அல்லது ராஜஸ்தானின் ஆன்மீக இதயத்தை ஆராயும் பயணியாக இருந்தாலும் சரி, சவாரியா சேத் கோயில் ஆழ்ந்த மற்றும் மாற்றும் அனுபவத்தை வழங்குகிறது. எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. கீழே உள்ள கருத்துகள் பிரிவில் உங்கள் பார்வைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் உள்ளடக்கங்களுக்கு எங்கள் சேனலை விரும்பவும், பகிரவும் மற்றும் குழு சேரவும்.